வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே. தமிழண்டா என்ற உரிமை குரல். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் எலெக்ஷன் நடக்க போது, அன்றைக்கி ஓட்டு போடும்போது என்றைக்குமே சின்னத்தை வச்சு ஓட்டு போடாதீங்க. அந்த காலத்தில் இருந்தாங்க நல்ல தலைவர்கள், அந்த சின்னத்துக்கு உண்மையாகவும் நாட்டு மக்களுக்காக வேலை செஞ்சாங்க. அவங்களுக்குன்னு ஒன்றுத்தையும் எடுத்துகிட்டு போகல. காமராஜராக இருக்கலாம், நம்ம எம்ஜிஆர் அவர்களாக இருக்கலாம், அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவங்களும் இருக்கலாம், இல்லைங்களா? இப்போ அவங்களாம் இல்லை. புரிஞ்சுதா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு? இந்த சின்னத்தை வச்சு ஓட்டு போடாதீங்க. எந்த மனுஷன் இருக்கான்னு பாருங்கள். அந்த மனுஷன்தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆளும்போது ஸ்டெர்லைட்டில் 16 பேரை கொன்று கூச்சது அந்த கட்சியில் தான். அப்போ வாயை மூடிட்டு இருந்தார் அப்போ உள்ள முதலமைச்சர். அதேமாரி பொள்ளாச்சியில் அங்கே உள்ள எம்எல்ஏ பையன் 250 பெண்களை ஏமாத்தின. அப்போ மூடிட்டு இருந்தது இந்த முதலமைச்சர். அதே போல் ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் அதற்கு தீர்வு கொடுத்துருக்காங்க. எலெக்ஷன் வருது இந்த நேரத்தில். எப்படிலாம் மக்களை நாடகம் ஆடி ஏமாத்துறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே போல் இவர்களை பற்றி சொல்லவே தேவையில்லை. நாடகத்தில் நம்பர் 1. எங்கே திறந்தாலும் விளம்பரம். இந்த விளம்பரத்தை பார்க்கக்கூடாதுன்னு நினச்சாலும் யூடியூப்லேயும் வருது, இன்ஸ்டாகிராமில் போனாலும் வருது, எல்லா கர்மத்துலேயும் வந்து ஒரு பாட்டு வேற பாடுறானுங்க. அதெல்லாம் கேட்கும் போது செம்ம டென்ஷன் ஆகுது. மக்களே, மறுபடியும் அதான் சொல்கிறேன், சின்னத்தை வச்சு ஓட்டு போடாதீங்க. எவன் நிற்கிறான்னு அந்த மூஞ்ச முகரைகளை பாருங்கள். அநியாயம் பண்ண மூஞ்சி முகரைகள் தான் இப்போ இருக்குது. போடலாமோ வேண்டான்னு முடிவு பண்ணிவிட்டு புதுசாக இருக்கிற 2 கட்சிக்கு எதையாவதுக்கு ஒன்று போட்டு வர வைங்க. நல்லதே நடக்கட்டும். இயற்கைகள் அழிக்கப்படக்கூடாது, மரங்கள் வெட்டப்படக்கூடாது. நிம்மதியான காற்று, நிம்மதியான தண்ணி, சுத்தமான தண்ணி, நல்ல உணவு, தரமான உணவு, நல்ல கல்வி, தரமான மருத்துவம், இதெல்லாம் நமக்கு கிடைக்கணுங்க. இதெல்லாம் கிடைச்சாலே நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். எதுக்கு மருத்துவமனையை தேடி போகணும்? நன்றி, வணக்கம். புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள். இது உங்களுக்கு விழிப்புணர்வுக்காக